கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எப்படி இருக்கிறீங்க இப்படின்னு கேட்க கூட சிலருக்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் குடும்பத்திலேயே கூட எல்லாரும் இருந்தும் கூட என்னை யாருமே விசாரிக்கலையே, நான் எவ்வளோ கஷ்டமான பாதையில போகிறேன், நான் கடந்து வர பாதையை யார்கிட்டயும் என்னால் ஷேர் பண்ண முடியல, எவ்வளோ ட்ரபிள்ஸ் என்னுடைய லைஃப்ல, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, நான் வெளியே போய் படிக்கிற இடத்துல பிரச்சனை அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல குடும்பத்திலேயே பர்சனலா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், ஆனா இத வெளியே சொல்லி அழ யாருமே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை வேதத்திலிருந்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இதோ என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கஷ்டமான நேரங்கள் வரும் பொழுது எனக்கு யாருமே இல்லை, எப்படி யாருக்கிட்ட இந்த பிரச்சனைய சொல்லணும் அப்படின்னு நான் தவித்த நேரங்கள் உண்டு. அந்த மாதிரி நேரங்களில் நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் என்னுடைய ரூம் போய் கதவை சாத்தி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன். ஏசப்பா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் மனுஷங்க கிட்ட சொன்னா அவங்க என்னை கேலி செய்வாங்க, என்னை கேவலமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அழுது எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஏசப்பா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அனுப்புவார். ஆறுதல் கொடுக்கறதோட அவர் நிறுத்துறது கிடையாது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் அதை ஃபியூச்சர்ல பார்க்கிற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். இந்த மாதிரிதான் நிறைய பிரச்சனையில இருந்து தேவன் என்னை விடுவித்து இருக்கிறார். உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, சந்தோஷமான குட் நியூஸ் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நீங்க இப்பொழுதே ஏசப்பா கிட்ட போய் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை கண்ணீரோடு கூட அவரிடத்துல சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானத்தை தருவார், அவர் அன்பை தருவார், அவர் இளைப்பாறுதல் தருவார். He will give you rest. சில பேர் படுத்தா தூக்கம் கூட வரல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பிரேயர் பண்ணிட்டு படுத்து பாருங்க, தேவன் எப்படியான ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார் என்று சொல்லி எதை குறித்து கவலைப்படாதீங்க. God bless you all.